Hi friends, welcome to our healthy kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணா நம்ம சாப்பிடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். அது நல்லா பொரிச்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால நான் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இந்த கப்பில் தான் சம்பா கோதுமை ரவை எடுக்க போகிறேன். இந்த ஒரு கப்பே நம்ம 2 பேர் சாப்பிட்லாம். அதனால் சின்னதாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 4 பேருக்குனா நீங்கள் பெரிய டம்ளர் யூஸ் பண்ணலாம். 2 பேருக்குனா இந்த கப்பே போதும். இப்போ நான் 1 கப் எடுக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கால் கப் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம்னா நமக்கு கட்டியாகாமல் கொஞ்சம் இலகி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டாலுமோ போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே இந்த சம்பா கோதுமை ரவை சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வேக வைக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்ததால் தான் நல்லா இலகி வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. RS Healthy Kitchen. Thanks for watching.